நாளில் கூட ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். ரொம்ப நேரம் பேச போகிறதில்ல, கொஞ்சம் நேரம் தான். அதனால் தயவுசெய்து நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவானின் சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிப்பதற்கு நீங்கள் எவ்வளோ பேர் ஆர்வம் காண்பிப்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வசனம் சொல்லுகிறது, யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இப்போ இந்த இந்த வசனத்தில் வருகிற வார்த்தை என்னென்னா பிரகாசம், ஒளி அப்படிலாம் வருது. சரிங்களா? இப்போ நம்ம இதை அப்படியே இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டோம் எப்படி நினைப்போம் அப்படின்னா, இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருள் இருந்துச்சு, வெளிச்சம் பத்தலை, லைட்டு போட்டவொடனே என்ன எப்படி வந்துருச்சு? பிரகாசம் வந்துருச்சு, ஒளி வந்துருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு, இருள் எல்லாம் நீங்கி போய்விட்டது. அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஆனால் இங்கே வேதத்தில் சில வார்த்தைகள் எல்லாமே அது ஓமைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தையினுடைய உள்ளான அர்த்தம் என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட, ஒத்தாசையோடு கூட சில வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். வேதத்தில் எங்கெல்லாம் இருள் அப்படின்னு வருதோ அந்த இடத்துல நம்ம எப்படி அர்த்தம் கொள்கிறோம் அப்படின்னா, பாவத்தை குறிக்கிறது, பாவமான வாழ்க்கையை குறிப்பது, தேவனை விட்டு பிரிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை குறிப்பது, வாழ்க்கையில் போராட்டத்தை குறிப்பது, வாழ்க்கையில் தேவையில்லாத நெருக்கங்கள், தேவையில்லாத போராட்டத்தில் மாட்டிக்கொண்டு நம் வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை எல்லாவற்றையும் இழந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் என்னென்னா இருள் என்று நம்ம அர்த்தம் கொள்கிறோம். அதே போல் ஒளி என்று சொல்லும் பொழுது அதை நம்ம எப்படி அர்த்தம் கொள்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய சமாதானம், தேவனுடைய ஆளுகை, தேவன் வழி நடத்துவது, தேவன் எந்த இடத்துலலாம் இருக்கிறாரோ அங்கே என்ன இருக்குன்னா சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, ஆண்டவருடைய நடத்துதல் இருக்குது, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறார், தேவனுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், நம்மை பெருக செய்கிறார், நம்மை மேன்மையாக வைக்கிறார். இது எல்லாமே எதை குறிக்கிறது? ஒளியை குறிக்கிறது, பிரகாசத்தை குறிக்கிறது. நம் தேவன் எப்படியா இருக்கிறார்னா அவர் ஒளியா இருக்கிறார். ஆண்டவர் நிறைய இடத்துல எப்படி கொடுத்துருக்கார்? தேவன் வார்த்தையாக இருக்கிறார். இன்னொரு இடத்துல எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா தேவன் ஒளியாக இருக்கிறார். எந்த இடத்துல தேவன் இருக்கிறாரோ அங்கே என்ன வந்துடுது? ஒளி இருந்துருது, வந்துடுது. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அப்படியே கடன் பிரச்சனை, போராட்டம், துக்கம், சஞ்சலம், தவிப்பு, என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்ற போராட்டங்கள் நம்முடைய இருதயத்தை வாட்டி வதைக்கும். அது ஒரு இருள் தான். ஆனால் அந்த இடத்துல இயேசுவாகிய ஒளி வரும் பொழுது அந்த இருள் நீங்கி உள்ளத்தில் ஒரு பெரிதான சந்தோஷம் உண்டாகிறது, பெரிதான சமாதானம் உண்டாகிறது. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் ஒருவேளை மாறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் முதல்ல என்ன வந்துடும்னா, இயேசு வந்தபோது என்னவே கூட வந்துருச்சு? அவருடைய சந்தோஷம் கூட வந்துருச்சு. அவர் கொடுக்குற சமாதானம் உள்ளத்தில் வந்து விட்டது. ஒரு நம்பிக்கை, புதிய நம்பிக்கை உள்ளத்தில் வந்துருச்சு. நானும் இந்த உலகத்தில் வாழ முடியும், நானும் இந்த உலகத்தில் சர்வைவ் பண்ண முடியும், எனக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, எனக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு, நானும் நல்லா வாழ்வேன், கர்த்தர் என்னையும் நடத்துவார், என்னுடைய வியாதியை நீக்கி போடுவார், என்னுடைய வாழ்க்கையில் இருக்க கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுவார், என்னுடைய கணவனாருடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார், என்னுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார், என்னுடைய குடும்பம் தழைக்கும் செழிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வரும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம என்ன நினைப்போம்னா, என் வாழ்க்கை கூட மாறுமா? மாறும். ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிப்பார் தான் எனக்கு தெரியும். ஆனால் என் வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கைங்க. என்னுடைய கடந்த காலத்தெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது ரொம்ப மோசமான வாழ்க்கை, நான் இப்படி தான் இருக்கணும்னு இருக்குது போல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்லை, வசனம் தெளிவாக சொல்லுது, எந்த மனுஷனையும் அப்படின்னு வருது. அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா, எந்த மனுஷனையும், எப்பேற்பட்ட மனிதனாக இருக்கலாம், எப்பேற்பட்ட பாவியாக இருக்கலாம், அவனுடைய கடந்த காலம் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், ஆனாலும் எந்த மனுஷனையும் அவர் என்ன பண்ணுறாராம்? பிரகாசிக்க செய்கிறார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் அவர் மேன்மைப்படுத்த முடியும்,
அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும். அந்த மனிதனை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா! அதனால தான் ஆண்டவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. இப்போ உங்க கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கும். ஆண்டவரே, என் வாழ்க்கை மோசமான வாழ்க்கையா தான் இருந்துச்சு. என் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள்லாம் வேற. ஆனாலும் நீங்க என் வாழ்க்கைய நீங்க மாற்ற முடியும். என் வாழ்க்கையில இருக்கிற இருளை நீக்கி, இருள் என்று சொல்லும்பொழுது அந்த இடத்துல நீங்களே எல்லாமே போட்டுக்கலாம். கடன் பிரச்சனை, போராட்டம், குடும்பத்தில சமாதானம் இல்ல, பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க, என் கணவனார் வந்து என்ன மதிக்கிறதில்ல, என்னுடைய வாழ்க்கையில அவமானம், நிந்தை, அசிங்கப்படுறேன் நானு, வேதனைப்படுறேன். இது எல்லாத்தையும் நீங்க போட்டுடலாம். ஆனா இயேசு அங்க வரும்பொழுது, ஹல்லேலூயா! உங்க உள்ளத்துல வரும்பொழுது ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஒரு சமாதானம் உங்க உள்ளத்துல உண்டாகும். இப்பவே ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? கண்கள மூடி ஒரே ஒரு வினாடி, ஒரு நிமிஷம். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்துல நீங்க வாங்க இயேசப்பா. என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான இருளும் மாறட்டும். நீங்க வாய் திறந்து பேசும்பொழுது ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இயேசுவே, என் இருதயத்துல இருக்கிற இருளெல்லாம் விலகட்டும்பா. எனக்குள்ள நீங்க வாங்கப்பா. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளின்னு சொல்லி இந்த வேதத்துல போட்டிருக்குதே. ஆண்டவரே, என் உள்ளத்துல வாங்க இயேசப்பா. உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் வாழ்க்கைய மாற்றுங்க. என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்த குடுங்க, சமாதானத்த குடுங்க. உம்மை நான் விசுவாசிக்கிறேன். நீர் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். என்னை ஆசீர்வதிங்க, என்னை நடத்துங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது, உங்களுடைய ஜெபத்துக்கு ஒரு பதில் இங்க கிடைக்கும். ஹல்லேலூயா! நீங்க யோசிப்பீங்க, நான் ஏதோ ஒரு ஒரு மாற்றம் எனக்குள்ள நான் உணர்றேன். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது, ஆமா, இந்த இந்த வார்த்தையை நான் நம்பினா என்ன? இது விசுவாசித்தா என்ன? என்ற எண்ணம் எனக்குள்ள உண்டாகிறது என்ற சிந்தனை உங்களுக்கு வரலாம். அப்படி ஒரு வேளை அது வந்துச்சு அப்படின்னா, அந்த சிந்தனைக்கு நீங்க என்ன பண்ணுங்க? உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஹல்லேலூயா! எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் அவர் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். சில காரியங்கள் எப்படிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார் என்று சில எடுத்துக்காட்டுகளை நான் சொல்லி, இந்த செய்தியை சீக்கிரம் நான் முடிக்கலான்னு சொல்லி நினைக்கிறேன். எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார் அப்படின்னா, முதலாவது ஏற்கனவே நான் ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லிவிட்டேன். பாவத்தில வாழுகிறவருடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்றாராம்? அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா! கொஞ்சம் நல்லா கவனமா கவனிங்க. நீங்க தொடர்ந்து கவனிச்சா தான் உங்களுக்கு புரியும். இல்லன்னா நீங்க மிஸ் பண்ணிருவீங்க. எங்கேயும் நல்லா தான் கேட்டுட்டு வந்தேன். ஏதோ ஒரு சிந்தனை வந்துச்சு, வீட்டு காரியம் வந்துச்சு, வீட்ல நடக்கிற காரியம், வேலையில நடக்கிற காரியம், இதெல்லாம் யோசிச்சீங்கன்னா, அப்படியே விட்டுருவோம் நம்ம. கொஞ்ச நேரம் தான் கேட்க போறோம். அதனால நீங்க கொஞ்சம் தயவு செய்து நீங்க கவனமாய் நீங்க கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா! பாவத்தில வாழுகிறவருடைய வாழ்க்கையை அவர் மாற்ற முடியும். நீங்க இந்த மத்தேயுல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 1வது அதிகாரம் 21வது வசனத்தை யாரும் வாசிக்க தேவையில்ல. அதெல்லாம் நம்ம படிச்சோம் அப்படின்னா, நமக்கு நேரம் போதாது. அதுல இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்காக வந்தார் அப்படின்னா, அதுதான் வந்து புதிய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டிருக்கிற முதலாவது வாக்குத்தத்தம். பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டிருக்கிற முதலாவது வாக்குத்தத்தம் என்னன்னா, எல்லாரும் கவனிக்கணும் இது. எல்லாருக்கும் பொருந்தும் அந்த வார்த்தை. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார் அப்படின்னா, தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக தான் வந்தார். அப்ப இயேசுவினுடைய நோக்கமே என்னன்னா, இந்த பூமியில வந்து ஒரு மனிதனுடைய பாவத்தை நீக்கி, சொல்லுங்க, மனிதனுடைய பாவத்தை இப்படி சொல்லலாம், என்னுடைய பாவத்தை நீக்கி ரட்சிக்க வந்தார். என்னுடைய பாவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீக்கி ரட்சிக்க வந்தார். ஹல்லேலூயா! ஆண்டவர் இதுக்கு தான் வந்தாரு. சில பேர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ எதுக்காக வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் எப்பவுமே மன்னிக்கிற தெய்வம். இயேசு மன்னிக்கிற தெய்வம். அதனால இயேசு மன்னிக்கிறவர் தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக மாத்திரம் அவர பயன்படுத்துறாங்க. தப்பு செய்வாங்க. ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். அடுத்த நாள் ஒரு தப்பு செய்வாங்க. ஏசப்பா கிட்ட எப்ப மன்னிப்பு கேட்டாலும் என்ன பண்றாரு ஏசப்பா? மன்னிச்சிருவாரு. ஏசப்பா ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே ஏசப்பா தான் ரொம்ப ரொம்ப நல்ல தெய்வம். நல்ல கடவுள். எப்ப மன்னிப்பு கேட்டாலும் மன்னிச்சிருவாரு. அப்படியே பைபிள்ல போட்டிருக்குது? சொல்லுங்க. நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட எப்பவுமே தப்பு செஞ்சு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தா, அத நம்ம வந்து விரும்புவோமா? ஒரு தடவ நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, அத கேட்டு திருந்தி, அதுக்கப்புறம் அந்த தப்பு செய்றதே இல்லப்பா, விட்டுட்டான்ப்பா, கரெக்ட்டா இருக்கிறான்ப்பா, அப்படி சொல்றத நம்ம விரும்புவோமா? ஹல்லேலூயா! அப்ப அந்த பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறதுக்கு தான் பூமியில வந்தார். நான் ஒரு பாவத்துல வாழ்ந்தேன். அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் என்னை மீட்டு ரட்சித்து விட்டார். இனி என்னுடைய வாழ்க்கையில அது இல்ல. சரி, இப்படி கேட்கலாம். சரி, என்னுடைய வாழ்க்கையில கூட பாவங்கள் இருக்குதே. நான் சில பாவம் செய்றேன். யாருக்குமே தெரியாது. எனக்கு மட்டும் தான் தெரியும். கடவுளுக்கு தெரியும். எங்க வீட்ல இருக்கிறவங்க கூட தெரியாது.
என்னோட கூட பழகுற நண்பர்களுக்கும் தெரியாது. என் வீட்ல இருக்கிற என்னுடைய குடும்பத்தாருக்கும் தெரியாது. ஆனா, இந்த பாவம் என்னுடைய இருதயத்த வாட்டி வதைக்குது. இதிலிருந்து நான் வெளிய வர்றதுக்கு எனக்கு பதில் தெரியல. என்ன செய்றதுன்னு தெரியல. யார்கிட்ட போய் சொல்றது தெரியல. என்னுடைய பாவத்த சிலர்கிட்ட சொன்னோம் அப்டின்னா, அவங்க என்ன பத்தி என்ன நெனைப்பாங்க? அவங்க ஏதாச்சும் என்ன தப்பா நெனைப்பாங்க. நான் அத சொல்றது? ஆனா நான் செஞ்சுட்டு தானே இருக்கிறேன். என்னால விட முடியலையே! ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். என்ன சொல்லப்பட்டிருக்குது? அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, ஒரு பாவத்த ஒரு மனிதன் என்ன பண்ணணும்? விடணும். இல்லங்க அது தானா போயிரணும். தானா போயிரணும். அப்படி கிடையாது. அந்த பாவத்த அவன் என்ன பண்ணணும்? விடணும். ஒருவேள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இதுவரைக்கும் நான் ஏத்துக்கல. இதுவரைக்கும் நானு அவருடைய அன்ப நான் ருசி பார்க்கல. ஆண்டவர் என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பாரா அப்படின்னா, நீங்க உங்களுடைய இருதயத்தில நீங்க விசுவாசித்தால் போதும். அல்லேலூயா! ஆண்டவர் இயேசப்பா என் வாழ்க்கையில பாவம் இருக்கு. என் வாழ்க்கையில அசுத்தம் இருக்கு. நான் அக்கிரமங்கள செஞ்சிருக்கிறேன். அநியாயங்கள செஞ்சிருக்கிறேன். பிறர நான் ஏமாத்தியிருக்கிறேன். பிறர நான் வஞ்சித்திருக்கிறேன். பண விஷயத்தில நான் தவறு செஞ்சிருக்கிறேன். ஆனா எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா ஏசப்பா? எந்த ஒரு மனுஷனுடைய பாவத்தையும் அவர் என்ன பண்றாராம்? மன்னிக்கிறார். ஆண்டவரே உம்மை விசுவாசி என் பாவத்த நீங்க மன்னிங்க. உங்க ரத்தத்தினால கழுவி என்ன சுத்திகரிங்க. எனக்கு இரக்கம் பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அறிக்கை செஞ்சீங்கன்னா, கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த பாவத்தெல்லாம் ஒரே நிமிஷத்துல ஒரு நொடியில எல்லாத்தையும் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா! இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கான ஒரு அடையாளம் ஒண்ணு இருக்கு. என்ன அடையாளம் அப்படின்னா, ஏசப்பா எப்ப நம்ம பாவத்த மன்னிக்கிறாரோ, நம்முடைய பாவத்தினுடைய பாரங்கள் எல்லாம் நம்மள விட்டு நீங்கி போய், ஒரு விசேஷித்த ஒரு புதிதான சந்தோஷம் நம்முடைய உள்ளத்துல வந்துருது. ஹல்லேலூயா! அந்த சந்தோஷம் வந்துருச்சுன்னா, ஐயோ! இந்த சந்தோஷம் புதுசா இருக்கே! இந்த சந்தோஷம் எனக்கு இன்பமா இருக்குதே! இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிய குடுக்குதே! இந்த சந்தோஷம் எனக்கு எப்பவுமே வேணும்னு சொல்லுவீங்க. ஹல்லேலூயா! அதுதான் ஏசப்பா உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கான அடையாளம். இன்னைக்கு ஆண்டவர இதுவரைக்கும் ஏத்துக்கல அப்படின்னா, இந்த நாளில் ஏசப்பா என் பாவத்த நீங்க மன்னிங்கப்பா. எனக்கு அந்த சந்தோஷத்த குடுங்களேன். என்ன ரட்சியுங்க ஏசப்பா. இந்த பாவத்திலிருந்து என்ன மீட்டெடுங்க. இதிலருந்து என்ன ரட்சிங்க ஏசப்பா. எனக்கு விடுதலை குடுங்க. எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை நீங்க எனக்கு குடுங்க. அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இந்த நாளில கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா! நாள்ல அப்படி கூட நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த இந்த வியாதி எனக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்குது. இந்த வலி, வேதனை என்னை விட்டு நீங்க மாட்டுது. எனக்கு இது ரொம்ப கஷ்டப்படுத்துதே. இதிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமானா, இன்னைக்கு நீங்க இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது, இந்த விடுதலை கர்த்தர் உங்களுக்கு குடுப்பார். ஹல்லேலூயா! நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கும் உயிரோட கூட இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3வது நாளில உயிரோடு கூட எழுந்தார். உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர் இன்னைக்கும் அவர் உயிருள்ளவராகத்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா! அதனால தான் ஒரு வார்த்தைய சொன்னார். எங்கே 2, 3 பேர்கள் என் நாமத்து நிமித்தம் கூடியிருக்கிறார்களோ, அவர்கள் மத்தியில் நான் வாசமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப அவர் சொன்ன வார்த்தையின்படியே இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் பேசுகிற வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை இந்த நாளில் உங்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. இந்த வலி வேதனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு உங்களுக்கு சுகம் உண்டாகும். இந்த செய்தியினுடைய முடிவுல நான் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவேன். நீங்க சேர்ந்து ஏசப்பா நோக்கி கூப்பிடும் பொழுது, நிச்சயமாய் உங்களுக்கு சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா! சுகப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு மனிதன் அல்ல. நான் உங்கள சுகப்படுத்தல. ஹல்லேலூயா! யார் சுகப்படுத்துறது? ஏசப்பா தான் உங்கள காரணம் என்னன்னா, அவர் இந்த இடத்துல இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய மாம்ச கண்களுக்கு அவர் தெரியாம இருக்கலாம். ஆனாலும் இந்த இடத்துல அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீங்க அவர நோக்கி கூப்பிடும் பொழுது, உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு அவர் என்ன பண்ணுவார்? சுகப்படுத்துவார். இந்த நாள்ல கேட்கணும். சில நேரங்கள்ல இந்த வியாதிக்கு ஒரு காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவம். இந்த பாவம் இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்காம இருக்கும். எப்பொழுது பாவம் நம்முடைய வாழ்க்கையில மன்னிக்கப்படுகிறதோ, உடனே நம்முடைய வாழ்க்கையில அந்த வியாதிகள் நீங்கி, ஒரு பெரிதான ஒரு சந்தோஷம், ஆனந்தம், களிப்பு நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கும். ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. என்ன ரட்சியுங்க. உங்க ரத்தத்தினால என்ன கழுவி சுத்திகரிங்க. வசனம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா! எந்த எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்க பாவத்தை கழுவி சுத்திகரிக்க முடியாது.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம், அதை விசுவாசிக்கணும். இந்த ஏசப்பாவுடைய ரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவி சுத்திகரிக்கும். உள்ளத்துல ஒரு பெரிதான சந்தோஷத்தை, சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். அப்ப இந்த பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ண முடியும்? நம்மளை விடுதலை பண்ணி, நம்மை பிரகாசிக்க வைக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல பாவம் வந்து ஒரு இருள். இந்த இருளிலிருந்து ஒரு வெளிச்சத்தை இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில தர முடியும். அந்த விடுதலையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? வாயினால சொல்லணும், "ஏசப்பா, நீங்க என்ன விடுதலையாக்குங்க." என்ன சொல்லணும்? "ஏசப்பா, நீங்க என்ன விடுதலையாக்குங்க. நீங்க என்ன சுகப்படுத்துவீங்க. இந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவீங்கன்னு சொல்லி நான் உள்ளத்திலிருந்து மனதார விசுவாசிக்கிறேன். மனதார நம்புகிறேன். எனக்கு விடுதலை தாங்க ஏசப்பா." நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா விடுதலை நிச்சயம். ஹல்லேலூயா. இல்லங்க, நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பதிலா பக்கத்துல இருக்கவர் சொல்லுவார் அப்படின்னா விடுதலை கிடைக்காது. உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னா நீங்க தான் சொல்லணும். உங்களுடைய வியாதி மாறணும்னா, "ஏசப்பா, உம்மால என்னுடைய வியாதியை சுகப்படுத்த முடியும்னு" நீங்க தான் சொல்லணும். நமக்கு பசியா இருக்குதுன்னா யார் சாப்பிடுறது? நம்ம பக்கத்துல இருக்கவங்க சாப்பிடுறாங்க. நமக்கு பசி உண்டாகுனா நம்ம நம்ம தான் சாப்பிடுறோம். கரெக்ட்டுங்களா? என்ன எதுவும் தெரியாத மாரி உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களே. சரி, அவர் பாட்டு பேசுவார், நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நமக்கு பசினா நம்ம தான் சாப்பிடுறோம். அதேபோல நம்முடைய வியாதி மாறணும், நம்முடைய பாவங்கள் நீங்கி போகணும், நமக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கணும் அப்படின்னா நம்ம தான் சொல்லணும். "ஏசப்பா, நீங்க விடுதலை ஆக்குங்க. என்னை விடுதலையாக்க உம்மால் கூடும். உம்மால செய்ய முடியும்." இன்னைக்கு வீடுகள்ல போய் ஜெபம் பண்ணி பாருங்க. "ஏசப்பா, நெறைய காரியத்த சொன்னாங்க இன்னைக்கு. நெறைய போதிச்சாங்க. எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இத நான் நம்புறேன் ஏசப்பா. என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்த கொண்டு வாங்க." நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். காரணம் என்ன தெரியுங்களா? உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்கள நேசிக்கிறார். ஹல்லேலூயா! நம்ம நெனைப்போம், ஐயோ! என் வாழ்க்கையில என்ன போல தப்பு யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. நெறைய தப்பு செஞ்சுக்கிறேங்க. என்னெல்லாம் இயேசு நேசிப்பாரா? நான் வந்து என் வாழ்க்கையில நெறைய தப்பு இருக்குதுங்க. நான் அநியாயம் பண்ணிட்டேன், தப்புலாம் பண்ணிட்டேன். என்னெல்லாம் இயேசு அப்படி கிடையாது. ஹல்லேலூயா! பாவியை நேசிக்கிறதுக்கு தான் அந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். பாவியை மனம் திரும்புவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். ஹல்லேலூயா! பக்கத்துல இருக்கிறவங்க நம்மள நேசிக்காம இருக்கலாம். சொந்த கணவர் நம்மள நேசிக்காம இருக்கலாம். சொந்த மனைவி நம்ம நேசிக்காம இருக்கலாம். சொந்தக்காரங்களெல்லாம் நம்மள தள்ளி இருக்கலாம். நம்மள கேவலமா பேசியிருக்கலாம். அவமானமா பேசியிருக்கலாம். நிந்தனையா எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில சொல்லியிருக்கலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து யார் நம்மள தள்ளினாலும் அவர் நம்மை ஒரு நாளும் தள்ளுவதில்லை. அவர் சொல்றார், "என் மகளே, என் மகனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை." எந்த மனுஷன் கைவிட்டாலும் சரி, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் உங்க கூட நிற்பார். ஹல்லேலூயா! அந்த ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கைய நீங்க தாராளமாக ஒப்புக் கொடுக்கலாம். சில நேரங்கள்ல நம்முடைய நண்பர கூட பழகுகிற நண்பர நம்ம நம்பி ஏமாந்து போயிருப்போம். சொந்தக்காரங்கள நம்பி என்ன பண்ணியிருப்போம்? ஏமாந்து போயிருப்போம். பக்கத்து வீட்டுக்காரங்கள நம்பி ஏமாந்து போயிருப்போம். நம்ம கூட வேலை செய்ற ஒரு நபர நம்பி நம்ம ஏமாந்து இல்லங்க, அவர் தப்பே பண்ண மாட்டார். என் வாழ்க்கையில அவர் கரெக்ட்டா இருப்பார்ன்னு நம்ம சொல்லியிருப்போம். கரெக்ட்டா அந்த நபர் தான் நம்முடைய வாழ்க்கையில ஆப்போசிட்டாவே மாறி இருப்பார். ஹல்லேலூயா! ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி இல்ல. அவர நம்பி உங்களோட வாழ்க்கைய நீங்க ஒப்புக் குடுக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கை உம் கரத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்ன நீங்க நடத்துங்க இயேசப்பா. நீங்க நம்புனீங்க அப்படின்னா, நிச்சயமாக ஒரு ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காண முடியும். நம்மையும் இயேசுவையும் இணைக்கிறதுக்கான ஒரு பாலம் என்ன தெரியுங்களா? விசுவாசம் மாத்திரம் தான். ஹல்லேலூயா! நம்ம யாரும் போய் பரலோகத்துக்கு போய் நேரடியா அவர பார்க்கல. ஆனாலும் தேவன் இருக்கிறார். அவர் எனக்கு உதவி செய்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, இந்த வார்த்தைகள நீங்க கேட்க, 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 கேட்க இந்த வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய உள்ளத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, "என்னுடைய வார்த்தை அது வெறுமையாய் திரும்புவதில்லை." அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா, "நான் உன்னை விட்டு விலகுவதில்லன்னு" ஒரு வார்த்தை அவர் உங்கள பார்த்து சொன்னார்னா, அந்த வார்த்தை சும்மா வெறுமையா திரும்பாது. அந்த வார்த்தை உங்களுடைய செவிகள்ல கேட்கும். அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்துல உள்ள போகும். ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். இந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. இவர் என்னை கைவிட மாட்டார். அதை நான் நம்புகிறேன்ற நம்பிக்கை, புதிய நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்துல பிறக்கும். ஹல்லேலூயா! அதனால தான் இந்த வார்த்தையை கேட்க, கேட்க, கேட்க உங்களோட வாழ்க்கையில ஒரு விசுவாசம் வரும். பாவத்தில் இருக்கிறவர்களே கர்த்தர் என்ன பண்றார்? இயேசு கிறிஸ்து அவர்களை ரட்சித்து, அவர்களை பிரகாசிக்க பண்ணுகிறார். அப்புறம் 2வது ஒரு காரியம், ஆண்டவர் வந்து யார வந்து அவரு பிரகாசிக்க செய்றாரு? யார ஆண்டவர் வந்து உயர்த்துகிறார்? யார கர்த்தர் பலப்படுத்துகிறார்? அப்படின்னா, ஒரு வசனத்த நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம். இத நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம்
27, 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ம். ம். ஹல்லேலூயா! ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்கள் இல்ல, பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இந்த வார்த்தையில கவனிங்க, ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஆண்டவர் வந்து எப்பவுமே யார் பின்னாடி போறார் அப்படின்னா, எந்த ஒரு மனுஷனை தேடி ஆண்டவர் போறாருன்னா, இந்த உலகத்துல ஞானம் இல்லாதவர்களை ஆண்டவர் தேடி போய் கண்டுபிடிக்கிறார். அவர்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா! இந்த நீங்க பழைய ஏற்பாட்டுல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ப்பம் வந்து இந்த ஏவாள் கிட்ட வந்து பேசும். அது அந்த கதை எத்தன பேருக்கு தெரியும்? 3 பேருக்கு தான் தெரியுமா? சர்ப்பம் அந்த காலத்துல பேசுச்சு. பழைய ஏற்பாட்டுல அப்படி போட்டிருக்குது. சர்ப்பம் தந்திரம் உள்ளது. அது ஏவாள் கிட்ட வந்து பேசிச்சாம். பைபிள்ல தந்திரம் உள்ளது. இது கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சம் விளங்கும். இந்த சர்ப்பமானது எப்படிப்பட்டது? தந்திரம் உள்ளது. அப்படின்னா, இந்த எபிரேய மூல பாஷையில அதனுடைய உண்மையான அர்த்தம் அப்படின்னா, புத்தி உள்ளதுன்னு வருது. எப்படின்னு வருது? தமிழ்ல தந்திரம்னும்போது அதுக்கு ஒரு வார்த்தை கொஞ்சம் மீனிங் மாறுற மாரி இருக்கு. அது உண்மையான அதோட அர்த்தம், அதோட உண்மையான வார்த்தை என்னன்னா, ரொம்ப புத்தி உள்ளதாம். அப்போ இந்த பிசாசு எந்த மிருகத்த போய் அத போய் பொசஸ் பண்ணுச்சு அப்படின்னா, சர்ப்பம். ஏன்னா அது ரொம்ப புத்தி உள்ளது. இந்த உலகத்துல கூட பிசாசுலாம் பார்த்தீங்கன்னா, யார போயிட்டு ரொம்ப தேடி புடிச்சு கண்டுபிடிக்குதுன்னா, ரொம்ப இந்த உலகத்துல இருக்க ஞானம், நெறைய படிச்சிருக்கிறேன், நெறைய அறிவு இருக்கு, நெறைய எனக்கு விஷயம் நெறைய கத்துக்கிட்டேன், எனக்கு தெரியாததெல்லாம் ஒண்ணும் இல்ல. நெறைய பார்த்துட்டேன். நெறையத்தையும் பார்த்து எல்லாத்தையும் நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு எல்லா ஃபீல்டுலயும் எனக்கு அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய நாலேட்ஜ்ன்னு சொல்லி சொல்லுவான். அப்படிப்பட்டவர்கள பிசாசு என்ன பண்றான்? தன் பக்கமா இழுத்துக் கொள்ளுகிறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அது அப்படியே ஆப்போசிட். அப்படியே ஆப்போசிட். சில நேரத்துல சொல்லுவான், "நான் எனக்கெல்லாம் அவ்வளோ ஞானம் இல்லங்க. என்னாலலாம் வந்து அந்த அளவு எனக்கு பேசக்கூட தெரியாதுங்க." சில பேர் சொல்லுவாங்க, "எனக்கு அதெல்லாம் பேச தெரியாது. மைக்லாம் புடிச்சு எனக்கு பேச தெரியாதுங்க. அந்த அளவுக்கு எனக்கு படிப்பறிவு கிடையாதுங்க. நான் அவ்வளவா படிக்க கூட எனக்கு தெரியாது." என்னலாம் இயேசு என்னங்க பண்ணுவாரு? உங்கள தான் இயேசு எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா! உங்கள தான் எடுத்து பிரகாசிக்க பண்ணுவார். எனக்கு ஞானம் இல்லன்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா, "ஆண்டவரே எனக்கு ஞானத்த குடுங்கன்னா" கர்த்தர் உங்களுக்கு ஞானத்த குடுப்பார். ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார்ன்னு வருது. இத கொஞ்சம் கவனிங்க. எப்படின்னா, பைத்தியமானவைகள்னா எப்படின்னா, சிலுவைய பற்றிய உபதேசம் இந்த உலக ஜனங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பைத்தியமா இருக்கிறதாம். எப்படி இருக்கு? நம்மலாம் போய் சொல்றோம். இல்லங்க இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில மரித்தாரு. 3ஆம் நாள்ல உயிரோட வந்தாரு. இந்த இயேசு கிறிஸ்துவ நம்ம நம்பணும், ஏத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கைலாம் மாறுங்க. அப்படி சொன்னா உலக "எப்பா ஆக வேண்டிய வேலைய போய் பாருப்பா. என்னமோ சிலுவன்ற, மரிச்சாருன்ற, இத ஏதாச்சும் ஆகுற மாரி ஏதாச்சும் காரியத்த பேசு. நீ நல்லா படிக்கணும், நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். உனக்கு நெறைய அறிவு இருந்தா தான் இந்த உலகத்தில பொழைக்க முடியும். இதெல்லாம் சொல்லிட்டு அங்கங்க சுத்திட்டு இருக்காத. உன் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாத. ஏசு ஏசுன்னு ஓடிக்கிட்டு இருக்க. கோயிலுக்கு கோயிலா ஓடிக்கிட்டு இருக்க. நடக்க வேண்டிய காரியத்த பாரு. சும்மா பக்தி இருக்க வேண்டியது தான்பா. இவ்வளோலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சும்மா ஜெபம் பண்ணின்னு இருக்கிற. சும்மா பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்க. இந்த உலகம் சொல்லும். இதெல்லாம் அவங்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. ஹல்லேலூயா! ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் எதை தெரிந்து கொண்டாராம்? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அவங்கள வெட்கப்படுத்தணும் இப்ப. ஏன்னா அவங்களுக்கு தான் அறிவு இருக்கு. அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஒண்ணும் கவலைப்படாத. பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்றாரு. எப்படின்னா, நீ வா, என்ன நம்பு. உனக்காக நான் சிலுவையில மரிச்சேன். உன்னுடைய பாவங்களுக்காக நான் மரிச்சேன். நீ நம்பு போதும். அவனுக்கு அது பைத்தியம் தான். உலக ஜனங்களுக்கு அது பைத்தியம் தான். ஆனா உனக்கு அது பெலன். அது உனக்கு பெலனா இருக்குது. அத கொண்டு தான் கர்த்தர் உன்ன உயர்த்த போறார். அதுல தான் உனக்கு ஞானம் பிறக்க போகுது. நம்ம சொல்றீங்களா நீங்க, எனக்கு ஞானம் இல்ல, எனக்கு படிப்பு இல்ல, என்னால என்னங்க செய்ய முடியும்? நான்லாம் பேசினா ஒருத்தர் கேட்பாங்களா? அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நீ பேசுறதும் ஒருத்தன் கேட்பான். ஹல்லேலூயா! நீ சொல்ற ஒரு ஆலோசனை ஒரு மனிதனுக்கு தேவ ஆலோசனையாக மாறும். எப்படி மாறுது தெரியுங்களா? இந்த சிலுவை பற்றிய உபதேசம். அந்த சிலுவை பற்றிய உபதேசம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்காக நீங்க ஞானம் இல்லாதவங்களா நம்ம இருந்தோம் இல்ல. அறிவில்லாதவர்களா, புத்தி இல்லாதவர்களாக, எதுவுமே எனக்கு தெரியாதவர்களா நம்ம இருந்தோம்ல. ஆண்டவர் சொல்றாரு,
என்னை நீ ஏற்றுக்கொண்ட அப்படின்னா, சிலுவையில உனக்காக நான் மரிச்சேன்ல, உனக்காக ரத்தம் சிந்தினேன்ல, நீ என்னை விசுவாசிச்ச அப்படின்னா, நான் உன்னுடைய உள்ளத்துல நான் வருவேன். நான் உனக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னா, நானே உனக்கு ஞானமாய் மாறி விடுவேன். அல்லேலூயா! நீ யோசிக்கிற யோசனை அது என்னுடைய யோசனையா இருக்கும். பவுல் சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறதே. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படின்னா, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து அவருக்குள்ள இருந்து பலத்த குடுக்குறாராம். அல்லேலூயா! இயேசு கிறிஸ்து எங்கேருந்து பலத்த குடுக்குறாரு? இருதயத்தில. இந்த வார்த்தைய கவனிங்க. ஆண்டவர் நமக்கு பலன் எங்க குடுக்குறார்? எங்க வச்சிருக்கிறார்னா, இருதயத்தில தான் வச்சிருக்கிறார். இத நம்ம புரிந்து கொள்ளணும். நம்முடைய பலன் எங்க இருக்கு? நம்முடைய கையில இல்ல. நம்முடைய பலன் எங்க இருக்கு? நம்முடைய இருதயத்தில தான் இருக்குது. அங்க தான் பலத்த வச்சிருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற எனக்குள்ள இருந்து பலத்த குடுத்துக்கிட்டே இருக்காரு. சப்ளை பண்ணிட்டே இருக்கிறாரு. பிரச்சனை வருது. ஆனாலும் தைரியமா இருக்கு. காரணம், உள்ள இருந்து அவர் குடுக்குறாரு பலத்த. எல்லாரும் கேவலமா பேசுறான். நான் சோர்ந்து போல. காரணம், உள்ள இருந்து அந்த பலன குடுக்குறாரு. எல்லாரும் அவமானமா பேசுறாங்க. ஆனா நான் சோர்ந்து போகல. காரணம், எனக்குள்ள இருந்து அவர் பலப்படுத்தி சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எனர்ஜி குடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுதான் சொல்றாரு அவர். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதே வார்த்தைய தான் அவரும் சொல்றாரு. நான் உனக்குள்ள வந்துட்டேன்னா, உன்னுடைய ஞானமாய் உனக்கு நான் ஞானமாய் மாறி விடுவேன்றார். ஹல்லேலூயா! நமக்கு எப்படியா மாறுறாராம் அவரு? ஞானமாய் மாறுகிறார். 24வது வசனத்தில, ஆகிலும் யூதரானாலும், கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு கிறிஸ்து, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்துன்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோட 3ஆம் நாள் உயிரோட எழுந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. இப்போ அவர் நமக்குள்ள வாசமா இருக்க முடியும். ஒரு தேவனுடைய அபிஷேகமாக கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வாசம். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீ கூப்பிட்டா நான் உனக்குள்ள வந்துருவேன். உனக்கு நான் ஞானமா மாறிடுவேன். உனக்கு நான் பலனா மாறிடுவேன். எந்த மனுஷன் உன்னை வந்து கேவலமா பேசினானோ, அவன் கண்களுக்கு முன்பதாக நீ ரொம்ப ஞானவானா தெரிவ. எப்போ தெரியுங்களா? அவர் உங்களுக்குள்ள வரும்போது தான். அத நீங்க விசுவாசிக்கணும். அத விசுவாசிக்கணும், ஒரு மாற்றத்த நம்முடைய வாழ்க்கையில காண முடியும். அதே வசனம் தான் சொல்லுது. 27லயே பாருங்க. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். சில பேர்லாம் நாங்க எல்லாம் பண்ணுவோங்க. எங்களுக்கு எல்லா சாமர்த்தியம் இருக்கு, எல்லா தைரியம் இருக்கு, எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம சில நேரங்கள்ல எப்படி இருக்கிறோம்? பலவீனமானவர்களா இருக்கிறோம். ஐயோ! எனக்கு எதுவுமே என்னால செய்ய முடியாதுங்க. எனக்கு அவ்வளோலாம் ஒரு பாட்டு என்னால பாட முடியாதுங்க. ஒரு ஒரு ஜெபம் பண்றது கூட எனக்கு பயங்க. என்னால எது செய்ய முடியும்? எனக்கு அதெல்லாம் சாமர்த்தியம் இல்ல. எனக்கெல்லாம் நான் ரொம்ப வீக்குங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பலவீன பலவீனமானவைகளை கர்த்தர் என்ன பண்ணாராம்? தெரிந்து கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலக ஜனங்களுக்கு பலவீனமானவைகள். அதாவது ரொம்ப வீக்கான காரியங்கள். அது அவங்களுக்கு என்னன்னா, நம்ம சர்ச்சுக்கு போறோம். இந்த ஜெப கூட்டங்கள்லாம் வரோம்ல, இதெல்லாம் போய் என்னத்துக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணி நாங்க போய் உட்காந்துக்கிட்டு, என்ன உன் வாழ்க்கையில நடக்க போகுது? இதனால ஒண்ணும் கிடையாதுன்னு அவன் நினைப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில பலம். ஹல்லேலூயா! நீங்க ஜெபத்துல வந்து உட்கார்றீங்களா? இது உங்களுக்கு ஒரு பலன். நீங்க வந்து சர்ச்சுக்கு போறீங்களா? அது வந்து உங்களுக்கு பலன். இந்த வார்த்தைகள வந்து கேட்குறீங்களா? அது உங்களுக்கு பலன். இந்த ஊழியம் சில பேர் சொல்லுவாங்க, "என்னங்க ஏசு ஏசுன்னு ஊழியம் செய்றீங்க, எல்லாம் பண்றீங்க. அத வச்சு என்னங்க பண்ண முடியும்? அதனால உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு?" கேட்பாங்க. ஆனா அதுதான் உங்களுக்கு பலன். ஹல்லேலூயா! ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால், பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். இதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணமான காரியம். ஒண்ணும் இல்லாத காரியம். ஆனா ஆண்டவர் சொல்லி, "இத கொண்டு தான் உன்ன ஆசீர்வதிக்க போறேன்." உன்னுடைய ஆசீர்வாதம் எதுல இருக்குன்னா, நீங்க ஆண்டவர தேடி வரீங்கல்ல, வசனம் சொல்லுது, "சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள்னு" சொல்லுது. இத தேடி வரீங்கல்ல, இதுல தான் ஆண்டவர் உங்களுக்கு பலத்த வச்சிருக்கிறாரு. ஸ்ட்ரெங்த் அங்க வச்சிருக்கிறாரு உங்களுக்கு. ஹல்லேலூயா! தேவன நோக்கி வரீங்கல்ல, ஜெபிக்கிறீங்கல்ல, வேதம் வாசிக்கிறோம். சில என்னங்க எப்ப பாரு பைபிள படிச்சுக்கிட்டு இருக்க. நீலாம் விளங்குவியா? நீ உருப்படவே மாட்ட. இத படிச்சு என்ன வரப்போகுது? நீ போய் என்ன பண்ணு? போய் சயின்ஸ் படி, விஞ்ஞானம் படி, மெடிக்கல் படி. இதெல்லாம் படிச்சா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு உதவாது அப்படின்னுவாங்க. அவனுக்கு அது பலவீனமான ஒரு காரியம். பைத்தியமான ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் உனக்கு பலனாய் மாறப்போகுது. நீ பைபிள் பைபிள் ஓடுறல்ல, நீ பைபிள தூக்குனல்ல, நீ உன்னுடைய வாழ்க்கையில வெட்கப்பட்டு போக மாட்ட. நீ அவமானப்பட்டு போக மாட்ட. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதெல்லாம் ஆண்டவர் சொல்லிக்கிறாரு. ஆண்டவர தேடி வரீங்களா? இந்த பைபிள நம்புனீங்களா? இந்த வார்த்தைய நம்புனீங்கள்ல? ஜெபத்த விசுவாசிச்சீங்கள்ல? இயேசுவின் நாமத்த விசுவாசிச்சீங்கள்ல? இயேசுவே எனக்குள்ள வாங்கன்னு சொன்னீங்கள்ல? இதெல்லாம் தான் உங்களுடைய வாழ்க்கையில பெலனாய் மாறப்போகுது. இதெல்லாம் தான் உங்களுடைய வாழ்க்கையில ஞானமாய் மாறப்போகுது. நீங்க ஆண்டவர பார்த்து பேசணும். சில பேர் வந்து ஜெபம் பண்ணணும்னா எங்க வரணும்னு நெனைப்பாங்க. சர்ச்சுக்கு தாங்க ஜெபம் பண்ணல. இல்லங்க போலங்க சர்ச்சுக்கு போல அதனால ஜெபம் பண்ணல அப்டின்னுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு,
பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் எங்கும் வரும். அது இப்பொழுதே வந்திருக்குது. நீங்க எந்த இடத்துலேருந்து நீங்க ஆண்டவரை கூப்பிடுறீங்களோ, எந்த இடத்துலேருந்து ஜெபம் பண்றீங்களோ, ஆண்டவர் அங்கேருந்து ஜெபத்தை கேட்கிறார். ஒரு விசேஷமான இடத்துக்கு போகணும்னு அவசியம் இல்ல. நம்ம சபைக்கு போறோம், சர்ச்சுக்கு போறோம். நல்லது. கண்டிப்பா அது போணும், செய்யணும். ஆனாலும் அந்த சபை கூடி வருதுக்கு அப்புறம் அடுத்த நாள் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்ல இருந்து ஜெபிக்கலாம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஜெபிக்கலாம். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க கேட்கலாம். அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? நம்முடைய தகப்பனா இருக்கிறார். நமக்கு உதவி செய்வதற்கு தான் அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்க அவர்ட்ட பேசுனீங்கன்னா, அவர் உங்களுடைய வாழ்க்கையில இடைப்படுறத நீங்க என்ன பண்ண முடியும்? காண முடியும். ஹல்லேலூயா! இந்த 2 காரியங்கள சொல்லி நான் வேகமா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடுறேன். அடுத்தபடியா 3 காரியங்கள சொல்லியிருக்கிறேன். பாவத்தில வாழ்கிறவர்களே அவர் பிரகாசிக்க செய்கிறார். ஞானம் இல்லாதவர்களே அவர் என்ன பண்றாரு? பிரகாசிக்க செய்கிறார். பலவீனமானவர்களை என்ன பண்றாரு? என்னால முடியாதுங்க, செய்ய முடியாதுங்க. எனக்கு அந்த அளவுக்கு சாமர்த்தியம் இல்லங்க. நீங்க நினைக்கிறீங்களா? உங்கள எடுத்து அவருடைய ஸ்பெஷலே அதுதான். ஞானம் இல்லாதவங்கள எடுத்து அவர் பிரகாசிக்க செய்வார். பலவீனமானவர்களை எடுத்து அவர் பிரகாசிக்க செய்வார். உங்க வாழ்க்கைய மட்டும் அவர் கையில ஒப்பு கொடுத்து பாருங்களேன். எவ்வளோ பேர நம்ம நம்பி ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஏமாந்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கைய ஒப்பு கொடுத்தா ஒரு வித்தியாசத்த நம்முடைய வாழ்க்கையில நம்ம காண முடியும். சில நேரங்கள்ல இது ரொம்ப முக்கியம். அது 4வது பாயிண்ட். என்னன்னா, யாருக்கு ஒரு நன்றி அறிதல் இருக்குதோ, அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பிரகாசத்தை கட்டளையிடுகிறார். ஒரு ஒளியை கட்டளையிடுகிறார். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சில நேரங்கள்ல இந்த மாரி நம்ம கூட்டங்களுக்கு வருவோம், ஜெபிப்போம், பிரசங்கத்தை கேட்போம், ஆண்டவர்கிட்ட எல்லாமே கேட்போம். சுகம் வந்துரும். சுகம் அடைஞ்சிருவோம். வியாதி போயிரும். சந்தோஷத்த குடுத்துருவாரு, சமாதானத்த குடுத்துருவாரு. அப்படியே என்ன பண்ணிடுறாங்க. சில பேர் அப்படியே போயிடுறாங்க. சில பேரு அப்படியே போயிடுறாங்க. 10 குஷ்டரோகிகள் இயேசு கிறிஸ்துகிட்ட வந்தாங்களாம். முடிச்சிடுறேன் அதோட அவ்வளோதான். 10 குஷ்டரோகிகள் வந்தாங்களாம். ஏசப்பா என்ன பண்ணார், அந்த 10 குஷ்டரோகிகளையும் சுகமாக்குனார். இப்ப எத்தனை பேருக்கு சுகம் கிடைச்சது? சொல்லுங்க கரெக்ட்டா? சொல்ல மாட்றீங்களே. 10 பேர் சொன்னா தான் நீங்க எல்லாரும் கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். 10 பேருக்கு சுகம் கிடைச்சு. சந்தோஷமா போறாங்க கிளம்பி. போனா திரும்பி அதில இயேசுகிட்ட மறுபடியும் வராங்க. எத்தனை பேர் வராங்க? பரவாயில்லையே, கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஒரே ஒரு ஆள் தான் ஏசப்பாக்கு என்ன சொன்னார், "தேங்க் யூ ஜீசஸ்" அப்படின்னு நன்றி சொல்லலாம். மத்தவங்கலாம் சுகம் கிடைச்சோனே, "அப்பா கிடைச்சிச்சு, வந்த வேலை முடிஞ்சிச்சு" கிளம்பி போயிட்டாங்க. ஏசப்பா கிட்ட திரும்பி வரல. ஒரே ஒரு மனுஷன் மட்டும் திரும்பி வந்தான். "ஏசப்பா நீங்க சுகத்த குடுத்தீங்க. அதுக்கு நன்றி சொல்றதுக்கு நான் வந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொன்னாரு, "சுகம் சொஸ்தமாக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 10 பேர். மீதி 9 பேர் எங்க? நீ மட்டும் வந்திருக்கிற. சரி பரவால்ல. உனக்கு சுகம் கிடைச்சிச்சு. இன்னைக்கு நீ தேடி வந்து எனக்கு நன்றி சொன்னதுனால, உனக்கு ரட்சிப்பும் கிடைச்சிச்சுன்றார்." ஹல்லேலூயா! அப்போ முதல்ல வந்தவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? சுகம் கிடைச்சிச்சு. திரும்ப ஆண்டவருக்கு நன்றி சொன்னான் பார்த்தீங்களா? அவனுக்கு ரட்சிப்பு. ரட்சிப்புன்னா பாவத்திலேருந்து விடுதலை. சுகம் கிடைக்குது. நல்லது தான். அதுக்கு மேல என்ன கிடைக்கணும் நமக்கு? சுகம் கிடைச்சவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? பாவத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் பரலோகத்துக்கு போவாங்க. ஹல்லேலூயா! நமக்கு சுகமும் கிடைக்கணும், பாவத்திலேருந்து ரட்சிப்பும் கிடைக்கணும். அநேகர் செய்ற தவறு என்னன்னா, ஏசப்பாவ நம்புறாங்க, விசுவாசிக்கிறேன், ஜெபம் பண்றாங்க. அவங்க பிரச்சனை முடிஞ்ச உடனே போயிடுறாங்க. வந்த வேலை முடிஞ்சிச்சுங்க, நல்லா ஆயிட்டோங்க. எங்க வீட்ல எல்லாரும் என் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாம் வீடெல்லாம் கட்டுங்க. நல்லா இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வரல. அதெல்லாம் வந்தேங்க அன்னைக்கு அப்பலாம் வந்தேன். எல்லாம் நல்லபடியா ஆயிடுச்சு. இனிமே என்னங்க அங்க வந்து என்னங்க பண்ண போறோம்? அப்படின்னு வந்துடுறாங்க. கிடையாது. உங்களுக்கு சுகம் கிடைக்கும். இந்த உலகத்துல வீடு வாசல் கட்டுவீங்க. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. எல்லாமே கிடைக்கும். ஆனா ரட்சிப்பு கிடைக்கணும்னா, திரும்ப ஏசப்பா கிட்ட ஏசப்பா எனக்கு நீங்க சுகத்த குடுத்தீங்க. உமக்கு நன்றி. விடுதலை குடுத்தீங்க. உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்மை பின்பற்றும். தேடி ஒருத்தன் வந்தான் பாருங்க. பின்பற்றுவதற்காக. நான் பின்பற்றுகிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். அவர் சொல்லுகிற எனக்கு சுகம் கிடைச்சிச்சு. இந்த சுகம் கிடைக்கிற ஆண்டவர் என் வாழ்க்கையில ஏதோ சொல்ல வராரு. என் வாழ்க்கையில சில காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதை என் வாழ்க்கையில நான் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி, அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது, இந்த வேத வசனங்களை நம்ம அதை கைக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு கிடைக்கிறது. எத்தனை பேர் நான் இந்த இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன்னு சொல்லுவீங்க? பின்பற்றுகிறவர்களாய் இருந்தா கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா! சரி, அது கடைசியா பாருங்க. யார் ஆண்டவர் பிரகாசிக்க செய்றாரு அப்படின்னா, ஜெபிக்கிறவர்கள என்ன பண்றாரு ஆண்டவர்? பிரகாசிக்க செய்றாரு. என்னன்னா, சில நேரங்கள்ல நமக்கு எல்லாம் நல்லா நடக்கும். கூட்டங்களுக்கு வரோம், ஜெபத்துக்கு வரோம், எல்லாம் நல்லா நடந்துச்சுங்க. இந்த பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த சர்ச்சுக்கு போக விடமாட்டான். இந்த ஜெபத்துக்கு போகறதுக்கு விடமாட்டான். எதையாவது ஒரு அவன் பண்ற முதல் வேலைன்னா, நீ ஜெபம் பண்ணக்கூடாது. அவன் நோக்கமே என்ன? இது இயேசுவை நோக்கி நீ கூப்பிடக்கூடாது. ஜெபம் பண்ணிடக்கூடாது. இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிடக்கூடாது.
இயேசுவே என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிடக்கூடாது. இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லிறக்கூடாது. அத தடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் செய்வான். ஆனா ஏசப்பா சொல்றாரு, எந்த ஒரு சூழ்நிலை என்ன பண்ணாத, ஜெபிக்கிறத நிறுத்தாத, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது என்னன்னா, நம்ம பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற அந்த சோதனைகள நம்ம ஜெயிக்க முடியும். அப்ப எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவைன்னா, ஜெபம் தேவை. ஜெபம்னா ஒண்ணும் இல்ல. ஏசப்பாவோட கூட பேசுவது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நான் போறேன் ஏசப்பா, என் கூட நீங்க வாங்க. அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு தகப்பன் கிட்ட நீங்க பேசுறது போல நீங்க பேசுறீங்க பார்த்தீங்களா? அதுதான் ஜெபம். அத விட்றாதீங்கன்றாரு. ஏசப்பா கிட்ட பேசுறத என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. அப்படி நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிசாசு சோதனைகள கொண்டு வந்தா கூட அத நம்ம ஜெயித்து இயேசுவுக்காக நம்ம பிரகாசிப்போம். அல்லேலூயா! எல்லாம் ஜெபிக்கலாங்களா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே! தேங்க் யூ ஜீசஸ். அல்லேலூயா! உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் கருத்தா ஜெபிக்க போறோம். நம்ம முடிக்க போறோம். ஸ்தோத்திரம். கடைசியா நம்ம சாட்சி நம்ம கேட்கலாம். கண்களை மூடி